அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூரியனை பற்றி நச்சுன்னு ஒரு 10 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப பயன்படுத்துறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். சூரியனை பற்றி பல கருத்துக்கள் ஜோதிட நூலிலே உண்டு. அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சூரியன் வலிமையாக இருக்க வேண்டும். அரசு பதவிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சூரியன் வலிமையாக இருக்க வேண்டும். அவன் ஆத்மகாரகன் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சூரியனை மையமா வச்சு சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 2ஆம் இடத்துல சூரியன் இருந்து 5ஆம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருந்தால் அவரை உடம்பை ஆயுதங்களால் வெட்டி காட்டுக்குள் புதைக்கப்படுவார்கள் என்பது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த முக்கூட்டு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியன், புதன், சுக்கிரன், இந்த மூவருமே முக்கூட்டு கிரகம்னா இந்த 3 கிரகமே பெரும்பாலும் ஒரே இடத்துல இருக்கும். அல்லது சூரியனுக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்கும், சூரியனோட சுக்கிரன் சேர்ந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், இந்த மூணு பேத்துக்குமே சில பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, தாய்மகள் ஏசல் அப்படின்ற நூல்ல சூரியனுக்கு பின்னே சனி செவ்வாய் நிற்க, சூரியனுக்கு பின்னே அப்படின்னா சூரியன்ல இருந்து 12ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருந்தால் அதிவித்தை, வித்தை என்பது கல்வி. அதிகமா படிச்சிருப்பாரு, கல்வி அதிகமா வரும், வெகு புத்திரரும் உண்டு, குழந்தை பாக்கியம்லாம் அவங்களுக்கு நிறைய உண்டு, நல்ல அருமையுள்ள பேரம் செய்ய அதிக வல்லோன் என்று உரைத்தேன் தாயே அப்படின்னு எழுதுறாரு. அப்ப சூரியனுக்கு பின்னே செவ்வாயும் சனியும் இருந்தால் சிறப்பு. அதுக்கடுத்து பாருங்க, யாருடைய ஜாதகத்திலேயாவது சூரியன், சனி, ராகு இந்த 3 கிரகமும் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகர் பிறக்கும் அந்த ஜாதகர் இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா இருக்க மாட்டாரு அப்படின்னு இந்த ஜாதகம் சொல்லுது. பாருங்க, சூரியன், சனி, புதன் கூடி நிற்க பிறந்த ஜாதகன் பிறந்த உடனே தந்தை உடனடியாக இறந்து போவார். யாருக்கு? சூரியன், சனி, ராகு இந்த 3 சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு இவர் பிறக்கும் போதே அவங்க அப்பா இருக்க மாட்டாரு. அதுக்கடுத்து பாருங்க, 6ஆம் இடமோ 9ஆம் இடமோ அந்த 2 இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் ஜாதகன் பிரபலன். பிரபலன் அப்படின்னா என்னன்னா ஃபேமஸ் ஆனவர், அவன் வாழ்க்கையில ஒரு பேரும் புகழோட வாழக்கூடியவன். சூரியனும் சனியும் சேர்ந்து 9ஆம் இடம் 6ஆம் இடத்துல இருந்தான், அவன் பிரபலன், ஃபேமஸ் மேன். நற்பேருடன் படை தளபதியாய் திகழ்வான். நல்ல பேரும் இருக்கும் சமுதாயத்துல. இந்த அரசியல்ல இறங்கக்கூடிய ஆளுக்கு பூராமே இந்த அமைப்பு இருந்தா அவங்களுக்கு அரசியல்ல பெரிய ஆளா வந்துருவாங்க. சிறந்த சொற்பொழிவாளன், அவன் மேடையில் பேசக்கூடிய பேச்சாளன். அப்படின்னா அரசியல்வாதிக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்தா நிச்சயம் அவங்க அரசியல்ல பெரிய ஆளாயிருவாங்க. சூரியனும் சனியும் சேர்ந்து வேற இடத்துல இருந்தா நான் என்ன சார் எடுத்துக்கிறது அப்படின்னா அவன் ஒரு கூத்தாடி என்று கூறு. அப்ப சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தாலே பெரும்பாலும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அப்படின்னு நம்ம ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. எப்படியா சொன்ன அப்படின்னா, சூரிய அப்பா, சனி மகே 2 பேரும் சேர்ந்திருந்தா ஆகாது. இது எந்த ஒரு நியாயம்? சேர்ந்திருந்தா நட்பா தானே இருக்கணும், சேர்ந்திருந்தா இணைஞ்சிருந்தா சந்தோஷமா தானே இருக்கணும். அப்ப இது தவறு. அப்ப சூரியனும் சனியும் சேர்ந்திருந்து வேற எந்த இடத்துலயாவது இருந்துச்சுன்னா அவன் ஒரு கூத்தாடி. ஆனா 6ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ இருந்தால் அந்த ஜாதகர் பிரபலமானவர், பேச்சாற்றல் மிகுந்தவர், படைக்கு தளபதியாக திகழக்கூடியவர், நற்பேருடன் திகழக்கூடியவர்.
தாய் மகள் ஏசல் அப்படின்ற புத்தகத்துல 146வது பாட்டா வருது. பக்கம் 171. முடிஞ்சா நீங்க செக் பண்ணிருங்க, கரெக்டா இருக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து சூரியன் மகரம் மீனம் லக்கணத்தில் உள்ளவருக்கு மேசத்தில் சூரியன் நிற்க, மேசத்தில் சூரியன் என்னவா உச்சம். சித்திரை மாசம் பிறந்தவங்களுக்கு பூரா மேசத்துல தான் சூரியன் நிற்கும். அப்படி இருந்தால் மைந்தன் சிறைக்காவல் செல்லுவான். என்ன சார், சூரிய ஆட்சியா இருந்தா உச்சமா இருந்தா நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, திடீர்னு மகர லக்கணத்துலையும் மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடமா வரும், மகர லக்கணத்துக்கு 4ஆம் இடமா வரும். அப்படி வந்து சூரியன் உத்தமாய் இருந்தால் எப்ப அவர் சிறைவாசம் போவாராம்? சூரிய திசை நடக்கும்போது அவர் சிறைவாசம் செல்லுவார் என்று புலிப்பாணி சித்தர் தாய்மகள் ஏசல் அப்படின்ற நூல்ல 37வது பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி. பெரும்பாலும் சூரியனுக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் நல்லா கவனிக்கணும். சூரியனுக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். அதுல பாவர்கள் இருந்தால் அவன் பிறந்ததிலிருந்து இறப்பதற்குள் ஒரு முறையாவது சிறைவாசம் சென்று விடுவான். அதுல மாற்றமே இல்லை. அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேத்துக்கு பலன் சொல்லியிருக்கோம். சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த ஆளையும் நம்ம பார்த்துருக்கோம், அது கரெக்டா வருது. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்க, சூரியனுக்கு முன் புதன் நிற்க. முன்னுன்னா என்னங்க, சூரியனுக்கு அடுத்து கிளாக் வைஸா பார்க்கணும். சூரியன் எங்க இருக்கோ அதுல இருந்து அடுத்த வீட்டுல புதன் நின்று இருந்தா, இது நிறைய பேருடைய ஜாதகத்துல இருக்கும், இருந்திருந்தா பகுத்தறிவு வித்தை உண்டு. பகுத்தறிவு வித்தைன்னா என்னது? யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான், ஆனா அவன் யோசிச்சு நல்ல ஒரு முடிவா எடுத்துருவான். ஆனால் அது தரித்திரம். நல்ல பக்தி இல்லோன் ஆவான். பந்து ஜன கூட்டுறவோன், பந்து சன கூட்டுறவோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொந்தம் பந்தம் பக்கத்து வீடு ஏரியா இவங்களோட நல்ல நட்பா இருப்பானா. பாத்தீங்களா, அவனோட கேரக்டர்னு சொல்றாரு. ஆமா. அதுக்கடுத்து பாருங்க, சூரியனுக்கு பின்னே குரு நின்றால் காணும் தேவகுரு நிற்கில் கவியில் வல்லோன். அவன் பெரிய கவிஞர்றான்ற. சூரியனுக்கு அப்படி கிளாக் 12ஆம் இடத்துல குரு இருந்தால் கவியில் வல்லோன் வித்துவானாம். வித்துவான் அப்படின்றது என்ன? ஏதாவது ஒரு மொழியில் பண்டித்தியம் பெற்றவனாக. இந்த பெரிய பெரிய திரைசை கவிஞர்கள்லாம் இருப்பாங்க, திரைப்படத்துக்கு பாட்டு எழுதுவாங்க, படைப்பு எழுதுவாங்க, நூல் எழுதுவாங்க. இப்ப கூட கவிஞர் வைரமுத்து ஐயா அவங்க வந்து சாகித்ய அகாடமிக் விருது வாங்கியிருக்காங்க. அப்படி ஆளுடைய ஜாதகத்துல இது இருக்கும். அப்படி இருந்தாலே அவன் வித்துவானாம். வித்துவானா ஏதாவது ஒரு மொழியில அவன் எக்ஸ்போர்ட் ஆகி பெரிய எக்ஸ்பர்ட் ஆகி பெரிய பதவியில அவன் இருப்பான் என்றும் கனத்த பேரம் செய்ய வல்லோன். கண்மணி போல் புத்திரர் உண்டு மகளே. அவங்களுக்கு புத்திர வாக்கியம் உண்டுரா அப்படின்றார். பாத்தீங்களா எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு ஜோசியத்துல. அதுக்கடுத்து பாருங்க, சூரியனுக்கு பின்னே புதன் நின்றால், சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 12ஆம் இடத்தில் புதன் நின்றால் அலரிக்கு பின் புதன் நிற்கில் அதிர்ஷ்டம் உண்டு. அலரி என்றால் சூரியன். அந்த சூரியனுக்கு பின்னே புதன் நின்றால் அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டம்னா என்னது? குருட்டு அதிர்ஷ்டம். நமக்கு வந்து செய்ய ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்வோம், அதுல வந்து அவர் லக் அடிச்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் வந்து கார்ல போயிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னாரு, எப்பா நான் வந்து இந்த பரீட்சை எழுதுன்னு நினைக்கலப்பா, எங்க அக்கா தொந்தரவு தாங்க முடியல, எங்க அக்கா தான் அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்தான், சும்மா நான் எழுதினேன், சும்மா பரீட்சை எழுதினேன், ஒண்ணுமே படிக்கல, பாஸ் ஆயிட்டேன்னு. இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சும்மா ட்ரை பண்ணேன் எனக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு பூராமே ஜாதகத்துல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பின்னாடி புதன் இருக்கும். குருட்டு அதிர்ஷ்டம். ஆமா, அதிர்ஷ்டம் உண்டு.
பொருளும் உண்டு. காசுக்காரனாவும் இருப்பான். பிறரால் நல்ல அருமையுள்ள வித்தை உண்டு. பிறரால் நல்ல அருமையுள்ள வித்தை உண்டுனா அடுத்தவங்க உன்னை படிக்க வச்சிருவாங்க. யாராவது ஒருத்தர் கல்விக்கு ஸ்பான்சர் அது இதுன்னு கொடுத்து இவரை படிக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அமங்கலையை புணர்ந்திடுவான் மகளே. அப்ப அவனுடைய கான்டாக்ட் பூரா, அவனுடைய தொடர்பு பூரா அமங்கலை. அமங்கலைனா விடோ, கணவனை இழந்த பெண்ணோடு தொடர்புடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு பின்னே சூரியனுக்கு பின் குரு வெள்ளி நிற்க. குரு வெள்ளி நின்றுச்சுன்னா சூரியனுக்கு 12 குரு சுக்கிரன் அமர சகல சாஸ்திரம் கேட்டறிவான், சகல கலை ஓதிடுவான், வினையால் நல்ல சரஸ்வதியும் நாக்கில் நிற்பாள், சம்பத்தாய் வாழ்ந்திருப்பான் மகளே. நான் பேசுறது புரியலன்னு நினைக்கிறேன். சில பேர் நீங்க கொஞ்சம் நார்மல் தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை நார்மல் தமிழ்ல பேசினா புரியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால இது எளிமையத்தே இருக்கும். கொஞ்சம் அப்படி யோசிச்சு ஒரு 1க்கு 2 தடவை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 12ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருந்தால் அவனுக்கு என்னவாக கிடைக்கும்? சகல சாஸ்திரம் தெரியும், சகல கலை ஓதிடுவன், வினையால் நல்ல சரஸ்வதியும் வாக்கி நிற்பாள். அப்ப மிகச்சிறந்த பாடகராகவோ சுக்கிரன் புதன் இணைந்திருந்தால் பாடகராக இருப்பார்கள். அப்படி இருந்தாலோ அவன் நாக்கினில் அப்ப பேச்ச வச்சு அவன் வாழ்க்கையில முன்னேறிடுவான். அவன் பாட்டி, கர்நாடக சங்கீதம் அல்லது பேச்சு அல்லது திரைசை பின்னணி பாடகராக ஏதோ வகையில அவனுடைய நாட்கள சரஸ்வதி குடியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து பாருங்க, சூரியனும் சுக்கிரனும் கூடி 8ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ இருந்துட்டால் பாருங்க மிகச்சிறந்த ராஜயோகம்ன்றார். செம்மன் 8 9 செங்கதிரோன் சுங்கன் இருவர் கூடில். சுங்கன் அப்படின்னா சுக்கிரன். கூடில் நல்ல சீமானாய் பூபதியாய் சிறப்பாய் புவியில் வாழ்ந்திருப்பன். தன்மையாக நின்றாலும் தார் வேந்தனாக இருப்பான். அன்றும் தனபதியும் நிலை நிலையும் நிதி நிலையும் தயவாக கூர்ந்து செப்பு மகளே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி இருந்துட்டாலே ஆகா ஓகம் சொல்லிடாத. அவனுடைய ஜாதகத்துல தனபதியும், தனபதினா லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியையும், நிதி நிலையும், நிதினா 11ஆம் இடத்தின் அதிபதியையும் கூர்ந்து பார்த்து நீ இதை சொல்லிடுன்றார். அப்ப 2ஆம் இடமா 11ஆம் இடத்தின் அதிபதியும் நல்லா இருந்து அவங்களுக்கு சூரியனும் சுக்கிரனும் 8ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ இருந்துருச்சுன்னா அவனுக்கு நல்ல சீமானாய், சீமான்னா அரசனை போல வாழக்கூடியவன், பூபதியாய், பூபதி அப்படின்னா மக்களின் தலைவன் அப்படின்னு அர்த்தம். சிறப்பாக புவியில் வாழ்ந்துருவான். அவன் வாழ்க்கை கூட அப்படி ஜம்முன்னு வாழ்வான்டா அப்படின்றாங்க. கடைசியா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சிருவோம். சூரியனுக்கு பின்னாடி சனி பகவான் நின்றால், இது நிறைய ஜாதகத்தில் இருக்கும். சூரியனுக்கு பின்னாடி சனி பகவான் நின்றால் புவியில் சில மாதர்களை புணர்ந்துடுவன், பரதாப விஜயன். அவன் சரியான கேரக்டர் கிடையாது, ஏகப்பட்ட பெண்களோட தொடர்புல இருப்பான். ஆனா நல்ல புதை பொருளும் நிதியும் உண்டு, பதியும் உண்டு, கெதியும் உண்டு மகளேன்ட்டார். பெரிய கவிஞரா இருப்பார் போல அந்த புலிப்பாணி சித்தர். நிதியும் உண்டு, நிதினா காசு, பதியும் உண்டு, அதுக்கடுத்து கெதியும் உண்டு. பாருங்க எல்லாமே உண்டு அவருக்கு அப்படின்றாரு. ரொம்ப சந்தோஷம். இந்த சூரியனை பத்தி மறுபடியும் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய ஆதரவு தேவை. அதனால தயவு செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கீழே ஒரு ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க. வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும்.
இன்னமும் நீங்க ஏதாவது தலைப்பு விரும்பினா கூட சொல்லுங்க, அந்த தலைப்புல கூட நான் உங்களுக்கு அந்த கருத்தை பகிர விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.